நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராசபாஷாவில் வந்து பாகு 3ல் வந்து பேப்பர் 1ல் வந்து ஏகாங்கில் வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்டு வரேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் லெசன் போட்டிருக்கோம். இன்னைக்கு 4th லெசன் பரிவர்த்தன் மாற்றம். தேர்ட் ரவுண்ட் நிம்னலிखित प्रश्न के उत्तर एक या दो वाक्य में दीजिए. கீழ்கண்ட வினாக்களில் பதில் ஒரு வாக்கியம் மற்றும் 2 வாக்கியங்களில் விடை எழுதுக. குணவந்தி கைசி அவருத்திகை. குணவந்தி எப்படிப்பட்ட பெண்மணியாக இருக்கிறார்? குணவந்தி ஆல்சி அவருத்திகை. குணவந்தி ஒரு சோம்பேறித்தனம் மிக்கவராக இருக்கிறார். வகு பாசால்பி ஹை கரலு காம் கர்னே மே லாப்பர்வாகி திகாத்திகை. வகு வாசல் அப்படின்னா வந்து அவள் அதிகமாக பேசக்கூடியவளாக இருக்கிறார். கரேலு காம் கர்னேமி லாப்பர்வாகி அவர் வீட்டு கர்னா வந்து வீடுன்னு அர்த்தம், வீட்டு வேலைகளை தள்ளி வைப்பார். வகு பதிகா ஆதர் நகி கர்த்தி அவள் கணவருக்கு மரியாதை தரமாட்டார். கோவிந்தையாக்கு குஷா கியோன் ஆத்தாகை. கோவிந்தையாவுக்கு ஏன் கோபம் அதிகமாக வருகிறது? குஷா அப்படின்னா கோபம்னு அர்த்தம். கோவிந்தவிற்கு ஏன் கோபம் வருகிறது? கோவிந்தையா முனிசிபல் மேனேஜர் ஹை. கோவிந்தையா நகராட்சி முனிசிபல் அப்படின்னா நகராட்சி மேலாளராக இருந்தார். வகு சம்மிய பர் காரியவால்ய ஜானா சாகத்தாகை. அவர் அந்த சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு செல்ல விரும்புவார். சாகத்தா அப்படின்னா விரும்புவார். மகர் ஆனால் குணவந்தி ரோஜி தேசே கானா பனாயா கர்த்திகை. ஆனால் அவன் குணவந்தினா அந்த கோவிந்தையோட மனைவி வந்து ரோஜினா தினமும் தாமதமாக உணவை சமைத்து தருவாள். கானா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். அவர் லேட்டாக வந்து உணவை சமைத்து தருவார். இஸ்லியே கோவிந்தையாக்கோ குஷா ஆத்தாகை. அதனால் கோவிந்தையாவிற்கு கோபம் வருகிறது. கோவிந்தையா கிஸ்கோ ஜஹரிலி நாகின் ககத்தாகை கியோன். கோவிந்தையா கிஸ்கி யாரை விஷப்பாம்பு என்று அழைக்கிறார்? ஜஹரிலி நாகின் அப்படின்னு விஷப்பாம்பு என்று யாரை அழைக்கிறார்? கோவிந்தையாக்கி பத்தினி உஸ்கி உச்சித்து சேவோன் நகி கர்த்தி. கோவிந்தையா தனது மனைவி சரியாக வேலை செய்வதில்லை. ஹமேஷா அப்பனி பாத்தோன் சே கோவிந்தையாக்கி டஷா கர்த்தாகை. எப்பொழுதும் அப்பனி பாத்தோம் எப்பொழுதும் தன்னை பேசிக்கொண்டே இருப்பாள். கோவிந்தையா டஷா கர்த்தி. கோவிந்தையாவை வார்த்தையால் பாத்தோ அப்படின்னா வந்து வார்த்தையால் குத்துவாள். டஷா அப்படின்னா வந்து வார்த்தையால் வந்து குத்தி பேசுவாளாம் அவங்க மனைவி, கோவிந்தையோட மனைவி. இஸ்லியே கோவிந்தையா உஸ்கோ நாகின் ககத்தாகை. அதனால் கோவிந்தையா தனது மனைவியை நச்சுப்பாம்பு என்று அழைக்கிறார். யோகி கோன்கை. யோகி என்பவர் யார்? வகு கியா இலாஜ் கர்த்தாகை. அவர் என்ன சிகிச்சை அளித்தார்? யோகி என்பவர் யார்? அவர் என்ன சிகிச்சை அளித்தார்? யோகி சச்சா யோகி நகிகை. யோகி உண்மையான யோகி இல்லை. நகினா வந்து இல்லைன்னு அர்த்தம். உண்மையானவர் வந்து யோகி கிடையாது. கோவிந்தையா கா தோஸ்து குருதத்திக்கு யோகிக்கோ வாஸ்தரன் கற்கே ஆத்தாகை. அவர் வந்து உண்மையான வந்து அந்த யோகி கிடையாதான். கோவிந்தையோட நண்பர் தோஸ்து அப்படின்னு நண்பர் பெயர் வந்து குருதத்து. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, யோகி மாதிரி என்ன பண்ணி வேஷம் போட்டு அந்த வேடத்தில் வராரு. பேஸ்தார்தன் அப்படின்னா வந்து அந்த வேடத்தில் வந்து கோவிந்தையா வீட்டுக்கு வந்து அந்த குருதத்து வந்து வராரு. வகு குணவந்திக்கு ஹாத்திமி குச்சு கோலியாங் தேக்கர் ககத்தாகை. அந்த வேடத்தில் வந்து குணவந்திட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கையில் வந்து சில மாத்திரைகளை, கோலியாங் அப்படின்னா சில மாத்திரைகளை வந்து அவர் கையில் வந்து கொடுக்குறாரு. யார்? இந்த குருதத்து மாறு வேடத்தில் வந்து என்னவென்றால் ஜப்பு தும்ஹாரே பதி காலியாங் சுன்தாகை. உனக்கு வந்து தும்ஹாரே பதி அப்படின்னா வந்து
உங்களுடைய கணவர் வந்து திட்டும்போது, காலியா அப்படின்னா வந்து திட்டும்போது, அது சுன்தா அப்படின்னா வந்து கேட்குறது, அந்த திட்டும்போது அதை காதால் கேட்கும் பொழுது, அப்பொழுது தப்புனா அப்பொழுது முகுமி டால்கர் சாந்தி ரகா, உங்கள் கணவர் வந்து உங்களை திட்டுறப்ப என்ன பண்ணுறேன், நான் கொடுத்த வந்து அந்த மாத்திரைகளை வந்து முகுமி அப்படின்னா வந்து உங்கள் வாயில் வந்து அதை போட்டுக்குங்க. டால்கர் அப்படின்னா போடுறது, அந்த மாத்திரை வாயில் போட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. சாந்த் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். அமைதியாக இருங்கள். குச்சி மத்து போல்லாம். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து பேச வேண்டாம். மத்து போல்லாம் அப்படின்னா அந்த எதுவுமே அந்த எந்த ஒரு வார்த்தையும் உங்களால் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.